அந்த குப்புசாமிக்கு பேர் கடைசி என்ன ஆயிடுச்சு? தொப்பிச்சாமியாக மாறிட்டு. இது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்படியாவது இந்த பேரை மாத்திரமே சொல்லிவிட்டு, தொப்பி இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை, அவன் என்ன தான் தொப்பியை கொண்டு எங்கேயாவது கொண்டு தொலைச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தில் கொண்டு போய் போட்டுவிட்டான். போட்டுக்கிட்டு அவன் குளிச்சுக்கிட்டு கரையாறான். இனி இந்த தொப்பி வேண்டாம். அப்போ அவன் குளிச்சுட்டு கரையாறக்கூடிய நேரத்தில் ஒரு நீதிபதி குளத்தில் குளிக்க வந்தார். அவர் குளிச்சுக்கிட்டு நிற்க நேரத்தில் இவன் திரும்பி போனான். பார்த்தீங்களா, இவனுக்கு மண்டை அரிப்பு எடுத்துச்சு. ஏன்னா எப்பவும் வச்சு பழக்கம். இப்போ இந்த வக்கீல், இந்த ஜட்ஜி என்ன இருந்தாருன்னா, அவர் ஒரு தொப்பி வச்சுருந்தாரா, அது கருத்து தொப்பியாக இருந்து, இவன் ஏதோ ஒன்றில் அதை தூக்கி போட்டுக்கிட்டு இவன் போயிட்டான். திரும்பி வந்தவர் தொப்பியை காணல. தொப்பியை காணாத உடனே இவர் கட்டளை போட்டார், ஏன் தொப்பியை காணல, தேடி கண்டுபிடி. எடுத்துகிட்டு போனவன் யார்? குப்புசாமி. கண்டுபிடிச்சாங்க, முன்ன கொண்டு வச்சார். என் தொப்பியே உனக்கு போடுறதுக்கு ஆசை இருக்கா, போடுறா 5000 ரூபான்னு சொல்லிக்கிட்டு அப்போ ஒரு இது என்னது போட்டார், ஃபைனை போட்டு விட்டார். இந்த நொந்து போய் ஐயோ தொப்பியை தொலைக்க போய் 5000 ரூபா ஆகி போச்சு.